எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்தே. நம்மளுடைய ஒன்டி ஹிந்தி சேனலில் நாம் அன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கட்டளை வினை. கட்டளை வினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னொருத்தவங்களை நம்ம வந்து ஒரு வேலையை செய்ய சொல்கிறது, இல்லை ஏதோ ஒரு இதை வச்சு நம்ம செய்ய சொல்கிறது தான். அது வந்து வேலைன்னு சொல்ல முடியாது. சாப்பிடுங்கன்னு சொன்னாலும் சரி, அதை எடுங்க, இதை எடுங்க, அதை கொடுங்க அப்படின்னு ஒருத்தவங்கள நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, செய்ய சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம வந்து கட்டளை வினைகளில் வருது. இப்போ நம்ம அதில் எக்ஸாம்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிற நம்புகிறேன்னா. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்க்கலாம் வாங்க. என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தும் யஹாம் ஆவோ. தும்னா நீ, யஹாம்னா இங்கே, ஆவோனா வா. நீ இங்கே வா அப்படிங்கிற ஒருத்தங்கள சொல்கிறோம். நீ இங்கே வா, தும் யஹாம் ஆவோ. இப்போ இந்த தும் யஹாம் ஆவோ அப்படின்னா நீ இங்கே வா அப்படிங்கிறது வந்து ஒரு நம்மளோட வயசு வந்து குறைவாக உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து பேசுகிறது. இதே பாருங்கள், இங்கே என்ன எழுதியிருக்கேன், ஆப் ஆயே. ஆப் ஆயேனா, ஆப்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள்னு அர்த்தம். ஆயேனா வாங்க, வாருங்கள். ஆப் ஆயே, நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இங்கே தும் யஹாம் ஆவோன்னு இருக்குது, இங்கே ஆப் ஆயேன்னு இருக்குது. ரெண்டுமே வந்து இங்கே வாங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் வந்து மேலே ஃபஸ்ட்டு சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு நார்மலாக நமக்கு வயசு கம்மியாக உள்ளவங்களுக்கு நீ இங்கே வா அப்படின்னு சொல்கிறது தான் தும் யஹாம் ஆவோ. அதே மரியாதையாக நிமித்தமாக பெரியவங்கள்ட்ட பேசும்போது ஆப் ஆயே, ஆப் ஆயே, நீங்கள் வாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதே மாதிரி தும் வஹாம், வஹாம் மத் ஜாவோ. தும் வஹாம் மத் ஜாவோ அப்படின்னா, தும்னா நீ, வஹாம்னா அங்கே, யஹாம்னா இங்கே, வஹாம்னா அங்கே, மத் ஜாவோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜாவோனா அப்போது, மத்து அப்படிங்கிறது கூடாது. அதாவது ஜாவோனா போ, மத்துனா போகக்கூடாது. இப்போ கரோனா செய், மத்து கரோ அப்படின்னா செய்யக்கூடாது. இந்த மத்து அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹிந்தியில் கூடாது அப்படிங்கிறது அர்த்தம், சரிங்களா? அதனால தான் இங்கே தும் வஹா மத் ஜாவோ அப்படின்னா நீ அங்கே போகாதே அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ இங்கே அந்த மத்து இல்லை அப்படின்னா நீ வந்து அங்கே போ அப்படின்னு இருந்திருக்கும். இங்கே மத்து இருக்கிறனால போகாதேன்னு இருக்குது. மத்து அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, கூடாதுன்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஜல்தி கரோ. ஜல்தி கரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜல்தி அப்படிங்கிறது விரைவாக, விரைவாகன்னு அதுதான் வேகமாக சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு தான் ஜல்தி சொல்கிறோம். கரோ வந்து செய்ன்னு அர்த்தம். கரோவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செய்ன்னு அர்த்தம். ஜல்தி கரோ அப்படிங்கிறது விரைவாக செய். ஜல்தி கரோ அப்படின்னா விரைவாக செய். அதுக்கப்புறம் ஏக் பியாலா, ஏக் பியாலா தூத் லாவோ. ஏக் பியாலா தூத் லாவோ அப்படின்னா, ஏக் பியாலா தூத் லாவோனா, ஏக்னா ஒன்று, பியாலா அப்படிங்கிறது கிண்ணம், தூத் அப்படிங்கிறது பால், லாவோ அப்படிங்கிறது கொண்டு வா. லாவோ அப்படிங்கிறது என்னென்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆப் ஆயே, நேற்று நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஆப் ஆயே அப்படின்னா நீங்கள் வாருங்கள். யஹாம் பைட்டியே. யஹாம் பைட்டியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யஹாம்னா இங்கே, யஹாம்னா இங்கே, பைட்டியே அப்படின்னா உட்காருங்கள். யஹாம் பைட்டியே அப்படின்னா இங்கே உட்காருங்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே பைட்டியேன்னு இருக்கு, இங்கே வந்து இங்கே ஆப் வந்து முன்னாடி இல்லை, சரிங்களா? ஆப் முன்னாடி இல்லை. ஆப்னா நீங்கள், நீங்கள் அர்த்தம். பெரியவங்களை மரியாதையாக சொல்கிறது. இங்கே ஆப் இல்லை, ஆப்புக்கு பதிலாக வேறு பெரியவங்க இருக்கலாம், யாருடைய பேருங்களும் அங்கே இருக்கலாம், சரிங்களா? எஹாம் பைட்டியேன்னு வந்துருச்சுனாலே இங்கே வந்து நம்ம வந்து மரியாதையாக தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதான் அர்த்தம். எஹாம் பைட்டியேனா இங்கே உட்காருங்கள். அதே வந்து எஹாம் பைட்டோ அப்படின்னா இங்கே உட்கார். எஹாம் பைட்டோனா இங்கே உட்கார்னு வந்துடும், சரிங்களா? பைட்டோனா இங்கே பைட்டியேனால உட்காருங்கள் இருக்குது. எக்காம் மத் கீஜியே. எக்கு காம் மத் கீஜியே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்கு காம் மத் கீஜியேனா, எக்குனா இது, வக்குனா அது, காம் அப்படிங்கிறது வேலை, மத் அப்படிங்கிறது கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். கீஜியேனா செய்யுங்கள், கீஜியேனா செய்யுங்கள், மத் கீஜியேனா செய்யாதீர்கள். இந்த வேலையை செய்யாதீர்கள் அப்படிங்கிறது தான் எக்கு காம் மத் கீஜியே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலையை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காப்பி மத்து பிஜிஏ. காஃபி, காப்பி அப்படிங்கிறதுக்கு காப்பி தான், காப்பி அப்படிங்கிறது காப்பி தான். மத்து கீஜிஏ அப்படின்னா, மத்துங்கிற சொன்ன கூடாதுன்னு, பிஜிஏ மத்து பிஜிஏனா குடியுங்கள், பிஜிஏனா குடியுங்கள், மத்து பிஜிஏனா குடிக்காதீர்கள், மத்து பிஜிஏனா குடிக்காதீர்கள். இப்போ இங்கே பிஜிஏங்கிறது உங்கள் மரியாதையாக தான் பேசியிருக்காங்க. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் மரியாதை
குறைவாக குறைவாக நம்மளுடைய வயதுக்கு குறைவாக உள்ளவங்கள்ட்ட சொல்லும்போது பிஓன்னு சொல்லணும். காஃபி மத் பிஓ, காஃபி மத் பிஓ அப்படின்னா காஃபி குடிக்காத, காஃபி குடிக்காத. காஃபி பிஓனா காஃபி குடி, மத்து பிஓனா காஃபி குடிக்காத அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறோம். அதே மாதிரி ஏக்கு காம் மத்து கீஜியன் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து நம்ம வயது கம்மியாக உள்ள சொல்லும்போது எக்கு காம் மத்து கரோ, எக்கு காம் மத்து கரோ அப்படின்னா இந்த வேலையை செய்யாதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே வந்து கீஜியேன்னுக்கிறனால இந்த வேலையை செய்யாதீர்கள், இந்த வேலையை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே கீஜியன் இருக்குது. கரோன்னு வந்தால் செய், மத்து கரோன்னா செய்யாதே அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்புறம் தும் போலோ, தும் போலோ அப்படின்னா நீ பேசு, தும் போலோனா நீ பேசு. ஆப் போலியே அப்படின்னா நீங்கள் பேசுங்கள், ஆப்னா நீங்கள், போலியேனா நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு வந்திருக்கும். இங்கே ஆப் லீஜியே, ஆப் லீஜியேனா நீங்கள் எடுங்கள், ஆப் லீஜியே நீங்கள் எடுங்கள். ஆப்னா நீங்கள், லீஜியேனா எடுங்கள் அர்த்தம், லீஜியேனா எடுங்கள் அர்த்தம். இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறது, இது எடுன்னு வந்தால் லோன் வந்திருக்கும். ஆப் ஆப் லோ நீங்கள் எடுங்கன்னு சொல்லக்கூடாது, தும் லோ அப்படின்னு வந்துடும். தும் லோனா நீ எடு அப்படின்னு அர்த்தம். ஆப் லீஜியேனா நீங்கள் எடுங்கள். நீங்கள் ஆஜ் அப்படிங்கிறது இன்று, கல் கல் அப்படிங்கிறது நாளை நேற்று. சரிங்க, நாளை நேற்றுக்கு வந்து கல் வரும். ஆப்புங்கிறது நீங்கள், ஆஜுங்கிறது இன்று, வகாம்ங்கிறது அங்கே, ஜாயியேனா போங்க, ஜாயியேனா போங்கல் அப்படின்னு அர்த்தம். ஜாயியேனா போங்கல். அப்போ ஜாவோனா போன்னு இருக்கும், ஜாயியேனா போங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நீங்கள் இன்று அங்கே போங்கல் அப்படிங்கிறது தான் அங்கே வகாம், அங்கே போங்கலுங்கிறதுக்கு ஜாயியே. அதுக்கப்புறம் ஆப் தோடா தூத் பிஜிஏ, ஆப் தோடா தூத் பிஜிஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரியும். ஆப்னா நீங்கள், தோடா அப்படிங்கிறது கொஞ்சம், தூத் அப்படின்னா ஹிந்தியில் பால்னு அர்த்தம். தூத் அப்படிங்கிறது ஹிந்தியில் பால் அப்படின்னு அர்த்தம். பிஜிஏ அப்படிங்கிறதுனா குடிங்கள், பிஜிஏ அப்படின்னா குடிங்கள் அர்த்தம். சரிங்களா? நீங்கள் கொஞ்சம் பால் குடிங்கள் அப்படிங்கிறது ஆப் தோடா தூத் பிஜிஏ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே வந்து பிஓன்னு வந்திருக்கும், குடி அப்படின்னு சொன்னால் பிஓன்னு வந்திருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரோஜ் சஃபரே, ரோஜ் சஃபரே ஜல்தி உட்டோ, ரோஜ் சஃபரே ஜல்தி உட்டோ, ரோஜ் சஃபரே ஜல்தி உட்டோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரோஜ் அப்படிங்கிறது தான் தினந்தோறும், தினமும் அப்படின்னு சொல்லுவோம். தினமும் அப்படிங்கிறது தான் வந்து ரோஜுன்னு சொல்கிறது. சஃபேரே அப்படிங்கிறது வந்து காலையில், சஃபேரே அப்படிங்கிறது காலைன்னு அர்த்தம். ஜல்திங்கிறது தெரியும், விரைவாக, வேகமாக. உட்டோ அப்படின்னா எழுந்திரு, உட்டோ அப்படிங்கிறது எழுந்திரு, உட்டோ அப்படிங்கிறது என்ன எழுந்திரு. இங்கே வந்து இப்போ வந்து இங்கே என்ன நார்மலாக நம்மளுடைய வயதுக்கு ஏற்றவங்களோ இல்லை வயது வந்து குறைவாக உள்ளவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஜல்தி உட்டோ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் எக்கு கலம் மத் லோ, எக்கு கலம் மத் லோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எக்குனா இந்த, கலம்னா பேனா, மத் லோனா எடுக்காதே, இந்த பேனாவை எடுக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கு கலம், கலம் கலம் அப்படிங்கிறது என்னென்னா பேனான்னு அர்த்தம். கலம்னா பேனா, எக்குனா இந்த பேனா, மத் லோ இந்த பேனாவை எடுக்காதே. மத் லோ அப்படிங்கிறது லோனா எடு, மத் லோனா எடுக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சில கட்டளை வினைகள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். இப்போ ஹிந்தியில் சுனியே, சுனியே அப்படின்னா கேளுங்கள், சுனியே அப்படின்னா கேளுங்கள், சுனியே சுனியே அப்படின்னா கேளுங்கள். ருக்கியே, ருக்கியே ருக்கியேனா நில்லுங்கள், ருக்கியேனா நில்லுங்கள். லீஜியே அப்படின்னா எடுங்கள், லீஜியே அப்படின்னா எடுங்கள். தேக்கியே அப்படின்னா பாருங்கள், தேக்கியேனா பாருங்கள். சலியே, சலியே சலோ சலோ நட நடன்னு சொல்லுவாங்களா, சலியேனா நடங்க, வாங்க போகலாம். தீரே சலியே மெதுவாக நடக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, சலியே அப்படின்னா நடங்கள். கீஜியே, கீஜியே அப்படின்னா செய்யுங்கள், கரோனா செய்யி, கீஜியேனா செய்யுங்கள். இந்த பக்கம் தீஜியே அப்படின்னா கொடுங்கள், தீஜியே அப்படின்னா கொடுங்கள் அர்த்தம். பைட்டியே அப்படின்னா உட்காருங்கள், பைட்டியே அப்படிங்கிறது உட்காருங்கள். காயே அப்படின்னா சாப்பிடுங்கள். இப்போ வந்து நம்ம கட்டளை வினைகள் வந்து ஓரளவு வந்து பார்த்துருக்கோம். இது என்னென்னா நம்ம நிறையா வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சின்ன வீடியோஸில் வந்து நம்ம எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்ம பண்ண முடியும். அப்போ நமக்கு ஏன் வந்து இந்த ஜாயியே ஜாயியேனா உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா,
உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அந்த விஷயங்களும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நிறைய வினைகள் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரே ஸ்டைலில் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் தனியாக ஆன்லைன்லேயோ அதே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். புக்ஸில் பார்க்கும்போது ஓகே அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் வந்து சந்தேகங்கள் இருக்கிறவங்க நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் நீங்கள் வந்து அந்த விஷயத்த வந்து ஈஸியாக வந்து என்கிட்ட வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் தவறு நான் சொல்கிறதுல தவறு இருக்குது, நீங்கள் இதை தவறாக சொல்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து நமக்கு வந்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லும்போது அதை நம்ம திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு வந்து உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஒரு புது முயற்சியாக தான் இந்த வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்து நம்ம பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இது வந்து பயனாக இருக்குது, இது பயன்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி வச்சு பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? ரெகுலராக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ.